அபியோட அப்பாவுக்கு சிவராமனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான சிகிச்சையால் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு நம்ம வந்து ராகவ். இதை பார்த்துட்டு ராகவ் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் தேவையில்லை, எப்போ வந்து எங்கள் மாமாவுக்கு இந்த மாதிரி தவறான வந்து சிகிச்சை கொடுத்தீங்களோ உங்களோட ஹாஸ்பிட்டல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை இந்த டைமில் நீங்கள் அவர் கோமாவில் போயிட்டாரு, இப்போவே இந்த டைமில் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல், அவங்க ஃப்ரெண்டு வந்து இல்லை அந்த இடத்துல. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு, எமர்ஜென்சியாக நான் போயிருக்கேன்டா, வர முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. நான் அப்போவே சொன்னேனே அப்பா வந்து இப்படி வந்து கூட்டிகிட்டு வராதிங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து புலம்புறாங்க. இந்த சூழ்நிலை அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குங்க, அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருந்தாலும் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. என் அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான், நீங்கள் தான் இப்படிலாம் பண்ணீங்க, என் அப்பா வந்து கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, எங்கள் அப்பா கோமாவில் இருந்தாலும் உயிரோடு இருந்திருப்பாரு, ஆனால் இங்கே கூட்டிட்டு வந்து எங்கள் அப்பா ஒரே நடியாக மேலே அனுப்ப பார்க்குறீங்களே, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. அப்படியே வந்து கதறாங்க. ராகவோட சட்டையை பிடிச்சிட்டு ராகவ் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாரு. சிவராமன் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாரு. அதனால எல்லாருமே பதறி போகிறாங்க. அவ்வளோதான், ஒரு நிலைமை முடிஞ்சிச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் தான் சொல்லிட்டு அபி கோவமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலை கரெக்டாக வந்து ராகவோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் வந்து வந்துடுறாரு. வந்துட்டு வந்து சிவராமனை உடனே போய் பார்க்குறாரு. அவரை பார்த்து வந்து அவரோட உயிரை காப்பாற்றுறாரு, பழைய நிலைமைக்கு கொண்டு வராரு. கோமாவில் அந்த சிவராமன் வந்து திரும்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க. சார் நன்றி சார் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் தான் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் வந்து வேறு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக போயிட்டேன், நீ இங்கே வந்தே ஆகணும், அப்படி நீ வரலைன்னா அதுக்கப்புறம் வந்து என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு சொன்னால் நானே ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு எல்லாத்தோட ராகவ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ராகவ் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கான், அவன் தான் எனக்கு முக்கியம், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க உண்மையிலே அவர் கொடுத்து வச்சுருக்கணும், எந்த தேங்க்ஸ் சொன்னாலும் அதை வந்து ராகவுக்கு தான் நீங்கள் சொல்லணும். சரி ராகவ், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு பேஷண்ட் பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அர்ஜென்ட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. உடனே ராகவ் வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு, சாரிடா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்றாரு. டே இதில் என்னடா சாரி இருக்குது, நீ ஒரு உயிரை காப்பாற்ற கூப்பிட்ட, நான் கூட உன்னை பேசிட்டேன்டா, இவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வேறு வழி இல்லாமல் பேசிட்டேன், சாரிடான்றாரு. பரவாயில்லடா, இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்க ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டேய் உனக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன்டா, ஆனால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. சரிடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சாரி கேட்குறாரு. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு போயிடுறாரு. அடுத்து வந்து அவங்க அப்பா போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பா பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. இப்போ ஆல்ரைட்டாக இருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிடுவாருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அபி வந்து சந்தோஷம் தாங்க முடியல, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அபி எல்லாரும் திட்டுறாங்க, அந்த தம்பி எப்படிலாம் திட்டின நீ, எப்படிலாம் வந்து அவர்கிட்ட கோச்சிக்கிட்ட, போய் மரியாதை மன்னிப்பு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அத்தை எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. உடனே அபி வந்து அப்படியே தவிக்கிறாங்க. அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அப்பா பழைய நிலைமைக்கு வந்துடுவார், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எல்லா காரணம் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ராகவை பார்க்க ராகவ் காணா போயிடறாரு. எங்கே போகிறான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் வந்து ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க. அபி ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ராகவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அபி வந்து கதறி அழறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ரொம்ப தப்பாக பேசிட்டேன், ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றிடுங்க, எங்கள் அப்பா தான் என் உயிரே, அவரை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டு அழறாங்க. மேலும் மேலும் ராகவை இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே தண்ணியை மறக்கிறார் ராகவ். ஒரு நிமிஷம் வந்து தண்ணியை மறந்துட்டு அப்படியே வந்து அவரும் கட்டிக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் கட்டி நிற்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.